இதாண்டா எக்கோ பாயிண்ட். இங்க என்ன கத்துனாலும் திரும்பி கேட்கும்டா. இந்த பாரு. இப்ப நீ ட்ரை பண்ண மச்சான். என்ன மச்சான் ட்ரை பண்றது? சும்மா ஏதாவது ட்ரை பண்ண மச்சான். நான் மச்சான் எக்கவே கேட்கல. அதான் மச்சான் எனக்கும் தெரியல. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. மச்சான் எப்படியே லேட் ஆயிடுச்சு. நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் ஹவர் முடிச்சதுக்கப்புறம் போகலாமே? சரி மச்சான். மச்சான் இப்போ இந்த ஆளோட பீரியட்ரா. நாம் அதுக்கு போகிறதுக்கு பதிலாக இங்கே இருந்துட்டு லஞ்சு முடிச்சுட்டு போகலாமா? ஓகே மச்சான். மச்சான் லஞ்சு சாப்பிட்டு ஒரே தூக்கமாக வரும்டா. கிளாஸில் போய் தூக்குறதுக்கு மூடிட்டு வீட்டுக்கே போயிடலாமா? சரி மச்சான். சன்னு கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. அதனால லீவு தான் மச்சான். நாளைக்கு நானும் லீவு தான். நாளைக்கு போயிருப்பேன் மச்சான். மழை ரொம்ப பெய்யுது மச்சான். நீ தூரின் தானே இருக்கு. மழை ரொம்ப பெய்யும் சொல்ல வர மச்சான். சரி மச்சான், நாளைக்கு போய்க்கலாம். End of the semester. அவனை பார், உன் கூட தானே எப்பவுமே சுத்துறான். ஆனா அவனோட அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் பத்தியா எவ்வளவு கரெக்டா இருக்குது. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பர்சன்டேஜ் ஷார்டேஜ்லயே நிக்கிற. அதான் சார் எனக்கும் புரியல. என்ன மாப்பிள்ள ரொம்ப நிக்கப்படுற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்களே. ஆமாங்க, இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க வீட்டுக்கு போயிருப்பான். அவனுக்கு என்ன வெக்கம்? என்ன? அட தப்பா எடுத்துக்காதீங்க. அவனுக்கு நிறைய பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அவங்க எல்லாத்தையும் அவன் நார்மலா தான் பழகுவான். இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க வீட்டுக்கு போயிருப்பான், எல்லாத்தையும் நல்லா பழகுவான் அப்படின்னு சொல்ல வந்து. ஓ அப்படியா? ஆமா ஆமா. சாதாரண ஒரு பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த வெக்கலாம் இருக்கதான் செய்யும். ஆமா ஆண்டி, பொண்ணுங்க வீட்டுக்கு போயிருக்கேன். ஆனா பொண்ணு பார்க்க இப்பதான் மொத்த தடவை வருவேன். அதனால தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமாங்க, ஏன்னா எப்பவுமே அவன் பொண்ணு வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நான் நிறைய தடவை டிராப் பண்ணிட்டு வெளியே தான் வெயிட் பண்ணுவேன். என்னையே உள்ள வர வேணும்னு சொல்லுவான்னு பாருங்களேன். ஒருவேளை என் உயிர் நண்பனுக்கு இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்தேன்னு கொஞ்சம் பயமாகுது போலுக்குது. நான் மச்சான் காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். மச்சான் கொஞ்சம் பொறுமையா போடா. டே பேசுடா. டே நான் சொல்றது கேக்குதா? மச்சான் வாழ்க்கையே பிடிக்கலடா. ஏதே ஒரே சோகமா இருக்கா. சரி, எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னா பேசாம இந்த வண்டி எங்கேயாவது போய் சொருவிடலாமான்னு ஆசையா இருக்குடா. ஏய் தனியா போக வேண்டித்தானடா. தனி பொண்ண தனியா போகாதுன்னு சொல்லுவாங்க. என்னடா நம்ம மட்டும் தனியா போக போறமே கவலையோட வந்தேன். ஆனா ஆண்டவனா பார்த்து ஒன்ன துணைக்கு அமைச்சிருக்கான் பாத்தியா? தெரியாதமா அந்த வண்டியில ஏறிட்டியா? உன் கால வந்து குப்புறேன். இப்படி பிரேக்கப்பட்ட வண்டி நீ பாத்தியா?